எம்ஜிஆர் படங்கள்னாலே கத்தி சண்டை, ஏழைகளுக்காக நிற்கிறது, மக்களுக்கு பாடம் நடத்துறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு எம்ஜிஆரோட படங்களில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அது என்னன்னா எம்ஜிஆர் அண்ட் சயின்ஸ். ஏன்னா அவரோட பல படங்களில் சயின்ஸ் எலமெண்ட்ஸ் நிறையா உள்ளே எடுத்து வைப்பார். இது ஒரு வகையில் அவரோட ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்தணுங்கிற அவரோட ஆர்வத்தையும் காட்டும். அதே சமயத்தில் அதை ரொம்ப ஜனரஞ்சக சினிமாக்குள்ளே புகுத்துறதன் மூலமாக ரசிகர்களை பல்வேறு விதத்தில் அது மூலமாக ஆச்சரியப்படுத்தலாம் அப்படிங்கிறவரோட எண்ணமும் நமக்கு புரியும். அண்ட் இதில் சில படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறது சவுத் இந்தியாவோட முதல் ஸ்பேஸ் ஃபிலிம். எஸ், கலையரசி. இந்த படம் தான் இந்தியாவோட, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவோட முதல் ஸ்பேஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் காசிலிங்கம். இந்த படத்தோட கதை என்னதுன்னா, வேற்று கிரகத்துல இருந்து நம்பியார் தலைமையில் ஒரு குழு கிளம்பி வரும் ஸ்பேஸ்ஷிப்பில். எதுக்குன்னா, அந்த கிரகத்தில் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே இருக்குது, ஆனால் ஆர்ட் அங்கே வளரவே இல்லை. ஸோ அந்த ஆர்ட்டை வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை தேடி வருவாங்க. அப்படி ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து அவங்க ஒருத்தவரை பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்கள கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அவங்க தான் எம்ஜிஆரோட கேர்ள் ஃப்ரெண்ட். எம்ஜிஆர் எப்படி அந்த கிரகத்துக்கு போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த கலையரசி படத்தோட கதை. நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வழக்கமான எம்ஜிஆர் படத்தோட கதை தான். ஆனால் அதுக்கு பேக்ட்ராப்பாக இந்த ஸ்பேஸ் ஃபிக்ஷனை மட்டும் எடுத்து தூக்கி வச்சுருப்பாங்க. அண்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி பல்வேறு விஷயங்களை காட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பல்வேறு சயின்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், அண்ட் கிராவிடேஷ்னல் ஷூஸ்லாம் இருக்கும். அந்த இன்னொரு எம்ஜிஆர் வந்து பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட். அதாவது இப்போ இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எம்ஜிஆர் ஒரு மாதிரி இருப்பார், இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கிற எம்ஜிஆர் வந்து அவர் கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி இருப்பார். ஸோ அவர் கொஞ்சம் சில கோமாளித்தனங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆரை பார்க்குற மூமெண்ட்டு, இப்படி பல்வேறு சயின்டிஃபிக் எலமெண்ட்ஸ் வந்து இந்த படம் எங்கும் இருக்கும். அண்டு படத்தோட கிளைமேக்ஸில் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்துட்டு ஒரு காலத்தில் இதை பற்றி நம்ம எல்லாருமே படிக்க வேண்டியது வரும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவார். அண்ட் எம்ஜிஆரோட இன்னொரு படமான நினைத்ததை முடிப்பவன், இதில் நிறையா சயின்டிஃபிக் எலமெண்ட்ஸ் இருக்கும். லைக் கேட்ஜெட்ஸு, எம்ஜிஆர் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸு, அந்த வில்லன்கள்லாம் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸு, அதெல்லாம் ஒரு பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கும். அண்டு ஹிப்னாசிஸ், இப்போ தான் அந்த ஒருத்தரை வந்து ஹிப்னாசிஸ் பண்ணி அவருக்கு பின்னாலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு படம் மீனவ நண்பன். இந்த மீனவ நண்பன் படத்தில் இதுவும் ஒரு வழக்கமான எம்ஜிஆர் படம் தான். ஆனால் இதில் வந்து எப்படி வந்து நம்ம டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணி ஃபிஷ்ஷிங்கை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது, இந்த ஃபிஷரியில் என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு அவர் சொல்கிறதா இருக்கும் இந்த படத்தில். புயல், கடல் சீற்றம்லாம் வரப்போ எப்படி அதுலேருந்து காப்பாற்றிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த படத்துலேயும் இருக்கும். இதே மாதிரி விவசாயி படத்தில் மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு எப்படி வந்து பெட்டராக விவசாயத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எம்ஜிஆர் சொல்கிறதா இருக்கும். இப்படி அவர் எடுக்கிற ஒரு படத்துலையும் இந்த சயின்ஸுங்கிற விஷயத்த அவர் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அண்டு டெக்னாலஜி மனுஷனோட நல்வழிக்காக இருக்கணுமே தவிர அது வந்து மனித குலத்தை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதையும் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே இருப்பார். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான படமாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா உலகம் சுற்றும் வாலிபனில் இந்த டெக்னாலஜியால் நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணியிருப்பார் எம்ஜிஆர். அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய ட்ரிவியா ஃபேக்டர்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக. இந்த படத்தோட டேரக்டரே எம்ஜிஆர் தான். படத்தில் 13 பாட்டு. இந்த படத்தை நீங்கள் இப்போ போய் பார்த்தாலும் என்ன இப்படி ஒரு படமா, இவ்வளோ ஃபேண்டஸியான ஒரு படமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பல்வேறு நாடுகளுக்கு போயிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எம்ஜிஆரே ஒரு சயின்டிஸ்ட் தான். எம்ஜிஆர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார், அந்த விஷயத்தினால் வச்சு இந்த உலகத்தையே அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி, இதில் வில்லன் வேற முருகன் ஒரு மாபெரும் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து கிரேசியாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை இப்படிலாம் யோசிச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படத்துலையும் இதெல்லாம் இருக்கும், பக்கெல்லாம் இருக்கும் இந்த படத்தில். அதாவது பேசுகிறது ஒட்டி கேட்குறதுக்காக பக்கு இதெல்லாம் வச்சுட்டு போவாங்க. ஸோ இவ்வளோ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை தன்னோட படத்தில் வந்து வச்சுருப்பார் எம்ஜிஆர். பல நேரங்களில் இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்லாம் ஆண்டவர் தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினான்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு பாருங்க.